ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். பிள்ளைகளை கண்களை மூடி ஒரு நிமிடம் அமைதியாக இருங்கள். நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. நீ எத்தனை நாள் காத்திருந்தாயோ அந்த காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வரப்போகிறது என் பிள்ளையே. இந்த உலகத்துல எந்த பிள்ளையும் துன்பத்தினால பிறக்கவே இல்லை என் பிள்ளையே. உன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நன்றி சொல்லு என் பிள்ளையே. நீ அவர்களை கஷ்டப்படுத்தாத என் பிள்ளையே. இன்றைய நாள் உன் வாழ்க்கையை திரும்ப போகும் நாளாகும் என் பிள்ளையே. இது நான் சொல்ற சாமானிய வார்த்தை இல்ல. உன் விதி எழுந்து நின்ற நாள் என் பிள்ளையே. நீ பல துன்பங்களை கடந்து வந்திருக்கிற. என்னென்ன துன்பம்னு தெரியுமா? பணக்குறைவு, காதலில் சின்ன சின்ன காயங்கள், குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், வேலையே வேலை இல்லாமல் போராடி வந்த நாட்கள் அத்தனையும் நான் பார்க்கிறேன் என் பிள்ளையே. ஆனா இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளையே. உனக்கு நல்ல நேரமும் வந்துருச்சு என் பிள்ளையே. நீ காது கொடுத்து கேட்கிற என்று நம்பி இந்த வீடியோவை நானு தொடங்க ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவ நீ முழுவதுமாக கேளு. சாயப்பா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு நீ கேளு என் பிள்ளையே. நீ எத்தனை தடவை என்ன அழைச்ச, அழுத, உனக்கு நான் கேட்டது புரியுமா புரியாதா அப்படின்னு நீ கேக்குற. ஆனா உண்மையா பார்த்தா காத்திருந்தது நான் தான் என் பிள்ளையே. இன்று நான் உன்னுடைய கைகளை பிடிக்கிறேன். உன் கை நடுக்கமாக இருப்பதை நான் பார்த்தேன் என் பிள்ளையே. ஆனா இனிமே அந்த நடுக்கம் இருக்காது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தடை இருந்தது. அந்த தடை இன்று இந்த நிமிடமே உடைஞ்சிருச்சு என் பிள்ளையே. எப்படி? நீ நம்பிக்கை வைத்திருந்தனால்தான் நடந்தது. நான் உன்னை ஒரு நாளும் விடலை என் பிள்ளையே. என்னை நம்பு. கண்டிப்பாக உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என் பிள்ளையே. நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் முடிவுக்கு வரப்போகிறது. நீ நினைக்கிற, என்னப்பா இன்னும் வரல, என்ன இன்னும் கிடைக்கல, ஏன் வரல, எதற்காக வரல அப்படின்னு கேக்குற. இப்போ கேள். உன் வாழ்க்கையில் காலம் மாறியது. உன் துன்பம் காலம் முடிஞ்சது. உன் அதிர்ஷ்ட கதவு திறஞ்சிருச்சு. 2 வார்த்தை மட்டும் உனக்கு சொல்லணும். நீ தயாராக இரு என் பிள்ளையே. நான் தரப்போகும் விஷயம் நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கு பெரியதுதான். நீ காத்திரு என் பிள்ளையே. அந்த 2 விஷயத்தை காது கொடுத்து கேளு. நீ கேளு என்று நான் சொன்னவுடன் கேட்காமல் போகாத. நீ எத்தனை நாளாக கனவு கண்டு இருக்கிற? ஒருத்தரை காதல், ஒரு நாள் வேலை, கடன் இல்லாத வாழ்க்கை, அமைதி, சந்தோஷம், உயர்வு அப்படின்னு என்னென்னமோ கனவு கண்டிருக்க. இந்த கனவெல்லாம் ஒவ்வொன்றும் இப்போது நிஜமாக மாற துவங்கிறது என் பிள்ளையே. என்னவோ தெரியல. உன் வாழ்க்கையை நான் முழுக்க ரெக்கார்ட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் என் பிள்ளையே. புதிய சாப்டர் ஓபன் பண்ண போறேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அடக்கமாய் இரு. நான் கொடுக்கிற இடத்திற்கு வர வர காத்திரு. நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் என் பிள்ளையே. கண்டிப்பாக அந்த இடத்திற்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துவது என்னோட கடமை. உனக்கு ஒவ்வொன்றாக நல்ல செய்தி நடக்கப் போகிறது என் பிள்ளையே. என்னை முழுவதுமாக நம்பு. இந்த பதிவு நீ கேட்டதுக்கு அப்புறம் உன் மனசுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். நான் சாய்பாபா. பிள்ளையே, இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் சுலபமாக கிடைக்காது என் பிள்ளையே. ஆனா உன்ன மாதிரி துன்பத்தில் கூட இதயம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் பிள்ளையே. நான் உனக்கு யுனிவர்சல் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தரப்போகிறேன் என் பிள்ளையே. நான் போடும் ஒவ்வொரு பதியும் சாய்பாபா உனக்காக போடுகிறார் என்று நம்பி நீ அதை காது கொடுத்து கேளு. உனக்கு 3 பெரிய வரங்கள் வரப்போகிறது என் பிள்ளையே. பணம் பற்றிய கவலை முழுவதுமாக முடிய போகிறது என் பிள்ளையே. உன் ஒர்க், இன்கம், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் 10 மடங்காக வேகமாக வரப்போகிறது என் பிள்ளையே. 2வது என்னதுன்னு பார்ப்போமா? உன் மனசுக்கு பிடித்த நபர் நெருக்கமாக வரப்போகிறார் என் பிள்ளையே. அன்பு, ஆழமான பாண்டிங், புரிதல், நீ டிசர்வ் பண்ணும் அளவிற்கு பியூர் சோல்
பியூர் லவ் கிடைக்க போகுது என் பிள்ளையே. 3வது விஷயம், உன் வீட்டில் அமைதி கிடைக்கப் போகிறது. இல்லத்துல இருந்த சண்டை, குழப்பம், டென்ஷன் ஒவ்வொன்றும் உன்னை தொடராது என் பிள்ளையே. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. சாயின் சத்திய வாக்கு அப்படின்னு எடுத்துக்கோ. பிள்ளையே, உன்மேல் கண்ணு வைத்தவர்கள் இருக்கார்கள். அவர்கள் முன்னே நகைச்சுவையாக பேசினாலும், உள்ளுக்குள் நின்னு உன்னை இழுத்து விட நினைச்சவங்க எல்லோரும் இருக்காங்க. உன் முன்னாடி ஒண்ணு பேசிக்கிட்டு, பின்னாடி போய் வேறு ஒண்ணு பேசுறாங்க. நீ அவர்களை நம்பாத. அவர்களின் சின்ன சின்ன ட்ரிக்க நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் என்று சொல்லணும். அவர்களை நானே தூரம் செய்வேன் என் பிள்ளையே. துரத்தி அடிக்கப் போகிறேன் உன்னை விட்டு. உன்னுடைய பாதையை யாருக்கும் கடக்க முடியாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை யாராலும் சுற்ற முடியாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கை என் கையில். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி உன் வாழ்க்கையில் வருவார்கள்? நீ கவலை கொள்ளாத அவர்களை நினைத்து. அவர்களை நான் இப்பொழுது விரட்டி அடிக்கப் போகிறேன். கவலை கொள்ளாத. வாழ்க்கையில் ஒரு புதிய வாய்ப்பு திறந்தது. அது சின்ன வாய்ப்பு இல்லை என் பிள்ளையே. இது உன் முழு வாழ்க்கையை மாற்றி பெரிய மாற்றமாகும் என் பிள்ளையே. நீ முயற்சி பண்ணலைன்னா ஓர் மாற்றமும் நடக்காது. கொஞ்சமாவது முயற்சி செய். 3 கதவு திறக்கும். அதில் 1 நீதான் தேர்வு செய்ய வேண்டும் என் பிள்ளையே. நீ எதை தேர்வு செய்தாலும் அது நல்லதாதான் இருக்கும். அந்த தேர்வுக்கு நான் பக்கத்தில் இருந்து உனக்கு உதவி செய்வேன் என் பிள்ளையே. அந்த 3 கதவும் உன் முன்னாடி இருக்கும். நீ கண்களை மூடி ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் சொல்லிக்கொண்டு கண்களை திறந்து பார். அந்த நம்பர் உனக்கு தெரியும். அந்த கதவை நீ திறந்து கொள். அது உனக்கு புதிய வாழ்க்கையை மாற்றும் ஒரு பெரிய கதவாகும் இருக்கும் என் பிள்ளையே. அந்த கதவுக்கான சாவியை நான் அனுப்பி வைப்பேன் என் பிள்ளையே. என்னை நம்பு. நீ என்னை நம்பி பல தடவை அழுதுருக்க, தூங்காமல் இருந்திருக்க. நான் இருப்பேனா கேட்டிருக்க. எத்தனை நாள் கூட என்னை சந்தேகப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா, எப்போதுமே நான் உன்னோடு தலையின் பின்னாடி தான் நிற்கிறேன் என் பிள்ளையே. காத்திருக்க சரியான நேரம் வர நீ ரொம்ப முன்னாடி காத்திருந்த. ஆனா, உனக்கான நேரம் வரும் வரை நான் காத்திருக்க விடணும் தானே! என்னை நீ புரிந்து கொள். இப்போ அந்த பதில் தரும் நேரம் வந்துருச்சு என் பிள்ளையே. அதனால் தான் இந்த பதிவு உன் கண்ல படுது. உனக்கான நல்ல செய்தி சாயப்பாவிடம் வந்து செல்லப்போகுது என் பிள்ளையே. இது சுலோபமான சொல்ற வார்த்தை இல்ல. நான் சொல்றேன். இனிமேல் உன் வாழ்க்கை நிம்மதி பாதையாகும் என் பிள்ளையே. நீ துன்பத்துக்கு ஒத்துக்கொண்டு வரல. நீ துன்பத்தை வெல்ல வந்தவன். இனிமே உன் முகம் சிரிப்பால உன் வீட்டிலேயும் சந்தோஷம் வரும் போகிறது என் பிள்ளையே. இனி பிரைட்டான ஃபியூச்சர் உனக்கு இருக்கு என் பிள்ளையே. நீ காத்திருந்ததற்கு நன்றி. நான் சொல்ல வந்த ஒரு வார்த்தை. உன் நல்ல நேரம் தொடங்கிருச்சு என் பிள்ளையே. சின்ன சின்ன கவலைகள் வரும். ஆனால் அது உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? எப்பொழுதுமே நல்ல சிந்தனைகளை வைத்துக்கொள். என் பெயரை ஒரு நாள் ஒரு நிமிடம் நினைத்துக்கொள். உன் ஆசைகளோடு நான் இருக்கிறேன் என்று என்னை நம்பு. உன் வாழ்க்கையை எழுந்திருக்கும் மாற்றத்திற்கு தயாராக இரு என் பிள்ளையே. நான் சொல்வதை நீ காது கொடுத்து கேட்டதற்கு நன்றி. இது உன் நேரம் பிள்ளையே. எழுந்திரு. நான் உன்னோடு நிற்கிறேன் என் பிள்ளையே. கவலை கொள்ளாத. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. நல்ல செய்தியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நீ இன்னையிலிருந்து அடுத்து வரும் நாட்களை எண்ணிப் பார். உனக்கான நல்லதும் நடக்கும். உன் வாழ்க்கையில் மாற்றமும் நடக்கும். இந்த பதிவ நீ கேட்டதுக்கு பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்லிவிட்டு, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்த மட்டும் உச்சரிச்சு கொண்டே இரு. உனக்கு சாய்பாபா நல்லது செய்வாரா? இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நினைச்சீங்கன்னா, ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஸ்டோரி கேளுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோல சந்திப்போம்.